அமெரிக்காவில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கும் இந்தியன்ஸுக்கும் எல்லா மொழிக்காரங்களும் அங்கே இருக்கிறீங்க. கேரளாவிலேருந்து போயிருக்கிறீங்க, பர்மாவிலேருந்து போயிருக்கிறீங்க, இலங்கையிலேருந்து போயிருக்கிறீங்க. எல்லா தமிழர்களும் அங்கே இருக்கீங்க. எல்லா மொழியை சேர்ந்தவங்க இருக்கீங்க. எல்லாருக்கும் இப்போ இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதாவது புத்தாண்டுங்கிறது தமிழர்களுக்கு மட்டும் அல்ல, மற்ற மொழிக்காரங்கிறது எல்லாருக்குமே புத்தாண்டு தான். அதில் எல்லாருக்கும் முதல்ல இந்த போண்டாமனோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளில் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். 2016 உண்மையிலே எல்லாருக்குமே நல்லா இருக்கும். 2015 நாங்கள் பட்ட அவஸ்தை தமிழ்நாட்டில், அதுவும் மெட்ராஸில் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். நானும் ஒரு இலங்கை தமிழன், அடிபட்டு அகதியாக வந்தவன். அங்கே விட இங்கே ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அதுவும் எம்ஜிஆர் நகர், ஐயப்பன் தாங்கல் குறிப்பிட்ட இடங்கள் ரொம்பவே அழிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் இல்லாமல் வெளிநாட்டில் அமெரிக்காவில் உலகம் பூரா இருக்க தமிழர்கள் சரி, எல்லா மொழியை சேர்ந்தவர்களும் உங்களால் முடிஞ்ச நிவாரணங்கள் கொடுத்து உதவி செய்தீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது நம்ம இனத்தவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட வாரி வழங்கினீங்க. எல்லாம் உண்மையிலே நல்லபடியாக எங்களுக்கு சேர்ந்தது. உண்மையிலே எங்களை ஆள்ற முதல்வரம்மா எல்லாருமே எல்லார்ட்டையும் இருந்து கலெக்ட் பண்ணி எல்லார்ட்டையும் போய் சேர்றதுக்கு அளவு எல்லா நிர்வாகமும் எல்லா கட்சிக்காரங்களும் பார்த்தாங்க. பிரித்து சொல்லலை, எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. காரணம் நீங்களாம் வாரி வழங்கினால கவர்மெண்ட்டுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அந்த வகையில் நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பரவாயில்லையே, எங்கள் மேலே ரொம்ப விசுவாசமாக இருக்கேன். அதனால் நான் நடிச்சிட்டு இருந்தாலும் உங்களெல்லாம் நினச்சி பார்க்குறேன். நீங்கள்லாம் ரசிகர்கள், நீங்கள்லாம் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். இந்த நல்ல நாளில் நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறேன். கட்டின பொண்டாட்டியை பாதியில் விட்டவனும், பெத்த தாயுதப்பனுக்கு சோறு போடாதனும் சந்தோஷமாக வாழ்ந்த சாஸ்திரமே கிடையாது. என்றைக்கு நம்ம பெத்த தாயுதப்பனை கண்கலகம் வச்சு சோறு போடணும், நம்ம நல்லா இருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், நம்ம சம்பாதிச்சு நம்ம அம்மா அப்பா கையில் கொண்டு கொடுத்து அதை அவங்க செலவு பண்ண பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாரும் கிடைக்காது. கிடைக்கிறவங்க தான் பெரிய கொடுப்பனது. அந்த வாய்ப்பு எனக்கெல்லாம் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நினச்சி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த போண்டாமனுடைய புத்தாண்டு நல்வாழ்த்தல் தெரிவிக்கிறேன். போலீஸ் கார்னர் வெட்டிட்டு வராங்க. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க. எதையுமே சொல்லி போடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்போ கூட சொல்லாதீங்க. ஆனால் இந்த போண்டாமணி உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்து சொன்னேங்கிறத மட்டும் எல்லாருக்கும் சொல்லிடுங்க. சொல்லுவீங்களா? ரொம்ப நன்றிங்க.